வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். மாஷா டிசைன்ஸில் கிராஸ் கட்டில் சின்னதாக கூட போடுறது எப்படின்னு சொல்லிக் கொடுக்க போகிறேன். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவை முழுமையாக பாருங்கள். இது பார்ட் 1 நம்ம பார்க்குறோம். ஸ்கேல்னால் 4 அடி எடுக்கணும். டேப்னா 120 சென்டிமீட்டர். 16 வயர் தேவைப்படும். 12 + 4 எடுத்துருக்கேன்னா நீங்கள் உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ, என்ன டிசைனில் வேணுமோ அதுக்கு தகுந்த நீங்கள் கலர் எடுத்துக்கோங்க. இதுக்கு 4 அடி 4 ஸ்கேல் 120 சென்டிமீட்டர் 16 வயர்ஸ் தேவைப்படும். நான் எடுத்துருக்கிறது 12 + 4. எப்படினாலும் நீங்கள் உங்கள் கலர் பொறுத்து எடுத்துக்கலாம். ஆல்ரெடி நான் ஒயர் கட் பண்ணி வச்சிட்டேன். எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத அந்த இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் அப்படிங்கிற வீடியோவில் கொடுத்துருப்பேன். அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க தெரியாதவங்க. இப்போ ஒயரை ஈக்குவலாக மடித்தாச்சு. நம்ம அளந்து காமிச்சிட்டு இருந்தால் ரொம்ப டைம் ஆகிடும். அதனால் நான் அதை ஸ்கிப் பண்ணிட்டேன். இன்னொரு ஒயர் எடுத்து இப்படி ஈக்குவலாக மடிக்கணும். 2 வயரையும் ஈக்குவலாக மடித்து கையில் வச்சுட்டு இந்த வயரை இதில் இப்படி போட்டு இந்த வயரில் உள்ள ஒயர் பார்த்திங்களா, அதை எடுத்து இப்படி மேல் பக்கமாக மடிச்சுட்டு இந்த ஒயர் எடுத்து இதில் இப்படி உள்ள விடணும். கிராஸ் கட்டில் கூடையில் ஒரு பக்கமாகவே வளர்ந்துட்டு போகுதுன்னு கேட்டிருக்காங்க. அது எதனாலனா இப்படி ஒயர் முன்ன பின்ன இருக்கிறதுனால தான் ஒரு சைடில் நமக்கு அதிகமான அளவு ஒயர் போயிடுது. இந்த இடத்த நம்ம கரெக்ட் பண்ணணும். பேசிக்லேயே நம்ம கரெக்டாக கொண்டு வந்தால் தான் நமக்கு மேலே கூடை வளரும்போது ஒன்று போல் வரும். இது எனக்கு நிறைய கூடைகள்லாம் அனுபவம். அதனால தான் நான் இதை சொல்கிறேன். சரியாக கவனிக்காமல் விறுவிறுன்னு நம்ம நாட் போட்டு முடிச்சுருவோம். இதெல்லாம் கவனிக்கவே மாட்டோம். எவ்வளோ ஒயர் வித்தியாசம் வருது பார்த்திங்களா. இந்த வித்தியாசம்லாம் வராத அளவுக்கு நம்ம ஒயரை கரெக்டாக வச்சுக்கணும். அப்படி வச்சா தான் நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அதுக்காக தான் நான் இதை மறுபடியும் சொல்கிறேன். இப்படி ஒன்று போல் வச்சு எந்த பக்கத்தில் கூட இருக்குங்கிறத சரி பண்ணி அதுக்கப்புறமா தான் நம்ம அந்த ஜாயின் பண்ண ஆரம்பிக்கணும். எல்லா பக்கமும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. மறுபடியும் சரி பண்ணி பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் போடணும். இப்போ எல்லா வயரும் நமக்கு சரி பண்ணியாச்சு. பண்ணிவிட்டு இந்த வயரையும் சரி பார்த்துட்டு இன்னொரு நாட் போட்டு வச்சுக்கணும். இப்படி நம்ம எத்தனை ஒயர் கட் பண்ணுறோமோ அத்தனை வயரையும் நம்ம நாட் போட்டு வச்சுக்கணும். எல்லா கிராஸ் கட் கூடைக்கும் பேஸ் இது தான். இப்படி ஈக்குவலாக மடிச்சுக்கணும். இதையும் இப்படி ஈக்குவலாக மடிச்சுக்கணும். நான் 2வது நாட் போட சொல்லித்தரேன். ஃபஸ்ட் நாட் போட்டு காமிச்சிட்டேன். இப்போ 2வது நாட் போடுறேன். இதே போல் நம்ம இப்போ ஃபஸ்ட் நாட் நம்ம போட்டு வச்சுக்கோம் பார்த்திங்களா. இப்போ 2வது நாட் போடுறோம். இதே மாதிரி 3, 4 நம்ம எத்தனை ஒயர் கட் பண்ணி வச்சுக்கோமோ அத்தனை ஒயர்ஸையும் நம்ம நாட் போட்டு தனித்தனியாக வச்சுக்கணும். கிராஸ் கட் கூடைக்கு நம்ம தனித்தனியாக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம ஜாயின் பண்ணணும். ஒயர் எப்போவும் இப்படி ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்க மறக்காதீங்க. இப்படி ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கலன்னா கூட நமக்கு மேலே வளரும்போது ஒரு சைடாகவே ஒயர் நிறையா போயிடும். அது எந்த பக்கத்தில் போகணும்னு தெரியாது. ஆனால் ஒரு சைடாக வளர்ந்து போயிடும். அதுக்கப்புறம் நம்ம ஒயர் ஜாயின் கொடுக்கணும். உங்களுக்கு ஒருவேளை அப்படி வந்துருச்சு, இதுக்கு முன்னோட கூடையெல்லாம் வந்துருச்சுன்னா அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு இம்பார்ட்டன்ட் டிப்ஸ் வீடியோவில் கொடுத்துருக்கேன். அதை பாருங்கள். அதை பார்த்தா உங்களுக்கு புரியும் அதை எப்படி சரி பண்ணுறதுன்னு. எல்லா பக்கமும் நமக்கு ஈக்குவலாக இருக்குது. இப்போ 2 நாட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். இதே போல் எத்தனை ஒயர் கட் பண்ணி வச்சுக்கோமோ அத்தனை ஒயரையும் நம்ம நாட் க்ரியேட் பண்ணி வச்சுருக்கணும். இப்போ எல்லா ஒயரையும் நம்ம நாட் போட்டு வச்சதுக்கப்புறமா இந்த 2 நாட்டை கையில் எடுக்கிறோம். எடுத்து இப்படி வச்சுட்டு இந்த 2 ஒயரையும் சேர்த்து நம்ம ஒரு நாட் போடணும். ரொம்ப ஈஸி தான். படிச்சிங்கன்னா பிகினர்ஸுங்கிறதுனால தான் இவ்வளோ கிளியராக சொல்லி கொடுக்குறேன். கொஞ்சம் உங்களுக்கு விவரம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் விறுவிறுன்னு போட்டுருவீங்க. இவ்வளோ தூரம் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. தெரிஞ்சவங்க இதை ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா இது பிகினர்ஸ்க்காக தான் இவ்வளோ தெளிவாக சொல்லி கொடுத்துட்ருக்கேன். 2 வயரையும் ஜாயின் பண்ணுறதுனால நமக்கு மேலே ஒரு நாட் க்ரியேட் ஆகிருக்கு. இப்போ நம்ம 3ஆவதாக ஒரு நாட் க்ரியேட் பண்ண போகிறோம். இப்படி நான் 4 கலர் ஒயர் எடுத்திருந்தேன். அதனால் 2 நாட் மட்டும் எனக்கு சென்டரில் வருது. நம்ம என்ன கலரில் எடுக்கிறோமோ அதை பொறுத்து நம்ம டிசைன் போட விரும்புகிறோம் பார்த்திங்களா, அதை பொறுத்து நம்ம கலர்ஸ்லாம் ஜாயின் பண்ணிக்கணும். இல்லை எனக்கு அப்படிலாம் ஒன்றும் தெரியலை, கலர்லாம் ஜாயின் பண்ண தெரியல, நீங்கள் சும்மா 2 முத்தாவே ஜாயின் பண்ணுங்கள். 2 நாட்டாகவே ஜாயின் பண்ணுங்கள். நல்லா தான் இருக்கும். இப்போது 1, 2, 3 நாட்ஸ் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ 4th நாட் ஜாயின் பண்ணுறோம். இப்படியே எல்லா வயரையும் நம்ம ஜாயின் பண்ணி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா நமக்கு கீழே பேசிக் நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். அதுக்கடுத்து நம்ம திருப்பி வச்சு இந்த பக்கமாக நாட் போடணும். இப்படி நம்ம எத்தனை வயர் கட் பண்ணி வச்சுக்கோமோ அத்தனை வயரையும் நம்ம ஜாயின் பண்ணணும். பண்ணிவிட்டு திருப்பி வச்சு இந்த பக்கமாக நம்ம நாட் போடணும். நாட் போடுறோம். நான் இன்னும் முடிக்கலை. நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறதுக்காக இதை காமிச்சிட்ருக்கேன். இப்போ இந்த சைட் ஃபினிஷ் பண்ணிவிட்டு
சென்டர் லைன் நமக்கு எதுவோ அதை மட்டும் நம்ம வச்சுட்டு சென்டராக வச்சுட்டு சென்டர் லைன் நம்ம இதுதான் நமக்கு சென்டர் லைன் இதை வச்சுட்டு இதை நம்ம ஒரு நாட் போட்டு வச்சுக்கணும் சென்டர் லைனை வச்சுட்டு லெஃப்ட் அண்ட் ரைட் நம்ம மேலேயும் கீழேயும் சொல்லலாம் மேலேயும் கீழேயுமா நமக்கு எத்தனை நாட்ஸ் வேணுமோ எத்தனை ரோ வேணுமோ அத்தனை லைன் நம்ம போட்டுக்கணும் ரோ லைன் எல்லாம் ஒன்று தான் இப்போ நான் போட்டிருக்கேன் இப்போ நான் ஒரு பகுதி தான் ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்படி நமக்கு எத்தனை வயர் கட் பண்ணி வச்சுக்கோமோ அத்தனையும் நம்ம ஜாயின் பண்ணணும் பேஸ் நம்ம போட்டாச்சு நமக்கு டிசைனுக்கு தக்கன நான் இப்போ 2 சென்டரில் வரணுங்கிறதுனால 2 கலர் சென்டரில் வரணுங்கிறதுனால இப்படி போட்டிருக்கேன் இங்கே 2 எல்லோவும் அடுத்து இங்கே 3 ப்ளூ இங்கே 3 ப்ளூ கொடுத்துருக்கேன் இதே போல் நமக்கு எத்தனை லைன் வேணுமோ அத்தனை லைன் நம்ம க்ரியேட் பண்ணிக்கணும் க்ரியேட் பண்ணிவிட்டு மேலேயும் கீழேயுமா நம்ம நாட் போட்டு வச்சுக்கணும் இப்போ வச்சாச்சா இதில் நமக்கு எத்தனை ரோ வேணுனாலும் நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம் பெரிய கூடையில் நம்ம போடும்போது நான் சொல்கிறேன் இப்படி நம்ம சென்டர் லைன் கொண்டு வரோம் பார்த்திங்களா இதுதான் நமக்கு சென்டர் லைன் இது நமக்கு சென்டர் லைன் மேலேயும் கீழேயுமா இங்கே ஒரு 4 லைன் போட்டோம்னா இங்கேயும் ஒரு 4 லைன் போடணும் இப்படியே நமக்கு எல்லாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம கார்னர் திருப்பணும் இப்போது இங்கே ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறேன் இங்கே ஒரு லைன் க்ரியேட் பண்ணுறேன் நான் இதில் ஒரு லைன் ஸ்டார்ட் பண்ணுறேன் பெரிய கூடை போடும்போதும் இதே ப்ரொசீஜர் தான் அதனால தான் நான் உங்களுக்கு பெரிய கூடைக்கு சொல்கிற மாதிரியே சொல்லிகிட்ருக்கேன் எவ்வளோ பெரிய கூடை போட்டாலும் சரி நம்ம பேஸ் போடுறது இப்படி தான் போடணும் இப்போ இங்கே ஒரு லைன் ஃபினிஷ் பண்ணணும் இங்கே வர கொண்டாந்து ஃபினிஷ் பண்ணணும் அப்புறம் திருப்பி இதில் இருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு இங்கே வரணும் இப்போது இங்கே ஒரு லைன் போட்டு ஃபினிஷ் பண்ணணும்